அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையில இருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மக்காசோளத்துல இருந்து சைலேஜ் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு உழவு முதல் அறுவடை வரை நம்ம பண்ணலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 5 கலப்பு போட்டு நல்லா ஆழமா உழவு பண்ணிருந்துங்க. உழவு பண்ணிட்டு ஒரு 10 டிப்பர் எருவு கொட்டி ரொட்டேட்டர் போட்டு நல்லா ஓட்டிருந்துங்க. ஓட்டிட்டு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நல்லா சம மட்டமா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்காசோளத்துக்கு ட்ரிப்ளிகேஷன் போடணுங்க. நம்ம போட்டிருக்க ட்ரிப்பு பாத்தீங்கன்னா 3 அடி டு 3 அடி அகலம், 3 அடி அகலத்துல போடணுங்க. நடவு செய்யற முறை பாத்தீங்கன்னா மெஷின்ல நடவு செய்யலாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெஷின்ல நடவு பண்ணும்போது ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு 6 இன்ச்சுல டு 7 இன்ச்சு 8 இன்ச்சு சைஸுக்கு நம்ம ஓட்டையை வச்சு 8 இன்ச்சுக்கு ஒரு சோளம் நமக்கு உழுவுற மாதிரி நீட்டா நம்ம மெஷின் செட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ஆள் வச்சு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆளுக்கும் அதே மாதிரி நம்ம சொல்லி 8 இன்ச்சு, ஏன்னா சைலேஜ் போடுறதுக்கு எவ்வளவு கிட்ட வருமோ அவ்வளவுக்கு பசுந்தை இனங்கள் நிறைய கிடைக்குங்க. அது பாத்தீங்கன்னா இது எப்படி ஊனி இருக்குன்னு பாருங்க. 8 இன்ச்சு கிட்ட கிட்ட நம்ம ஊனிருக்கோம். இது மாதிரி கிட்ட நம்ம ஊன்றதுனால உங்களுக்கு நிறைய ஈல்டு கிடைக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஈல்டு கிடைக்கும். அடுத்தது நல்லா நீட்டா பில்லு இல்லாம களை வெட்டி விட்டுருணுங்க. பில்லு பாருங்க, பில்லு இல்லாம இருக்கும். இது பாத்தீங்கன்னா 15வது நாள்ல நம்ம என்ன கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, உர மேலாண்மையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரியா மட்டும் கொடுக்கணுங்க. யூரியா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ யூரியாங்க. ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ யூரியா கொடுத்தோம்னா தான் செடிகள் நல்லா ஆணிப்பா நல்லா அருமையா வளர்ச்சி வரும். ஏன்னா நம்ம மக்காசோளத்துக்கெல்லாம் யூரியா பார்த்து கொடுக்கணுங்க. சோளம் எடுக்கிறதுக்காக கொடுக்கணும். சைலேஜுக்கும் போது யூரியா நிறைய கொடுக்கும் போது யூரியா சத்துலதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வரும். தட்டு நல்லா திடகாத்திரமா நல்லா வளர்ந்து நல்ல நல்ல மொத்தமா வரும்போதுதான் ஒரு ஏக்கருக்கு 20 முதல் 25 டன் வெயிட் நமக்கு சைலேஜ் கிடைக்குங்க. அதுக்கு நம்ம உர மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்பதான் சத்துக்கள் நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பூச்சி மேலாண்மை மெயினா பாத்தீங்கன்னா பூச்சி 25வது நாள் பூச்சி மேலாண்மைக்கு பாத்தீங்கன்னா பொக்லின் நம்ம மருந்து அடிச்சிடறோம். பொக்லின் மருந்து அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா செடிகளுக்குள்ள நல்ல ஒரு ஏக்கருக்கு 10 இருந்து 12 டேங்க் நல்லா நெருக்கமா பிடிச்சி அடிச்சு விட்டுருங்க. குருத்துல நல்லா நலையிற மாதிரி அடிக்கணுங்க. அப்படி அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிர்கள்ல எந்த விதமான புழு தாக்கமும் இல்லாம செடிகள் நல்லா திடகாத்திரமா வளர்ந்துரும். திடகாத்திரமா வளர்ந்தாதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல உரம் கொடுத்து நல்லா செழிப்பா வளர்த்துனாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மொத்தமான தண்டு உடைய மூட்டையுடைய தட்டு உங்களுக்கு கிடைக்கும் போதுதான் சைலேஜ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதை மெயினா பாதுகாப்பு பண்ணணுங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40வது நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஏக்கருக்கு 100ல இருந்து 120 கிலோ உங்களுக்கு யூரியா மட்டும் கரைசல் கொடுக்கலாங்க. யூரியா கரைசல் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தட்டு நல்ல உயரம் வரும். நல்ல திடகாத்திரமான தட்டு கிடைக்கும். மெயினா யூரியா மட்டும் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணில் இருக்கிற சத்துக்களை இழுத்து செடிக்கு மெயினா ஏற்றணும். அப்போ உங்களுக்கு யூரியா அதிகமா கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு நல்ல செடி தண்டு நல்லா மொத்தமா வருங்க. அதே மாதிரி களைகள் பாதுகாப்பு மெயினா களைகள் இல்லாம செடியை நல்லா பாதுகாப்பு பண்ணி முடிஞ்சா களை வெட்டிடலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் களைக்கொல்லி அடிக்கிறது நம்ம சிறந்ததுன்னு சொல்ல மாட்டோம், ஆனா அடிக்கிறாங்க. களை வெட்டுறது மிக சிறந்தது. பார்ல மண்ணை நிற்கும் போது செடிகளுக்கு உராய்ச்சி மண்ணை நிற்கும் போது செடிகள் நல்லா வேர்கள் நல்லா அகலமா நல்லா நீளமா ஓடி நிறைய தண்ணி நீர் பாய்ச்சி நல்லா தண்ணி குடிக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 45வது நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருத்துப்புழு தாக்கம் இருக்கும். இதுக்கு மெயினா இதுல முக்கியமா பயன்படுத்த வேண்டிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிகேட் மருந்து. இந்த டெலிகேட்டை 2 விதமா பயன்படுத்தலாங்க. குருத்து மூலியமாவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு 2 குடம் தண்ணியில 20 மில்லி தண்ணி கலந்து ஒரு ஏக்கருக்கு 2 குடம் தான் தேவைப்படுங்க. அப்படி பயன்படுத்தலாம். இதுல மிக முக்கியமான விஷயம், நாம சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு குரணை மட்டும் போற்றவே கூடாது. அந்த குரணை இப்ப போடுறாங்க, அது போடுறதுனால ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ கழிச்சல் வருது. அது மட்டும் இல்லாம உயிர் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுது. அதனால தயவு செய்து உங்களுக்கு குரணை மட்டும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி அடுத்தது 55வது நாள்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செடிகள் நல்லா பூட்ட வரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 150 கிலோ யூரியாவோ 100 கிலோ பொட்டாஷ் கலந்து கொடுக்குறோம். பொட்டாஷ் கலந்து கொடுக்கும் போது பூட்டைகள் நல்ல லென்த் வரும், மணிகள் திடகாத்திரமா பிடிக்கும். நமக்கு 2 விஷயம், யூரியா போறதுனால தட்டு நல்லா வளரும், பொட்டாஷ் கொடுக்கறதுனால தட்டு வளர்றதோட சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா பூட்டைகள் நல்ல லென்த் வரும், மணிகள் நிறைய பிடிக்கும். மெயினா நமக்கு இது 2 விஷயம் தாங்க. மணிகள் நிறைய பிடிக்கிறதுனால
ஒரு ஏக்கருக்கு 20 முதல் 25 டன் நம்ம எந்த அளவுக்கு தீவனம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தீவனம் எடுக்கலாங்க. அது மாதிரி தீவனத்துக்கு நல்ல ஹைட்டு, நல்ல உயரம் வரணும், தண்டு நல்லா மொத்தமா வரணும், பூட்டை நல்லா வாலிப்பா வரணும். அதுல பூட்டை நல்லா வாலிப்பா வரும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூட்டை பால் வெடிக்கிற பருவம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு பூட்டை பால் வெடிக்கிற பருவத்துல உங்களுக்கு நாளைக்கு பயிர் நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பால் அழுத்தும் போது தெரிக்கணும். அந்த டைம்ல பார்த்து சைலேஜுக்கு அறுக்கும் போது அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் விட்டுட்டீங்கன்னா முத்திரும். அந்த டைம்ல சைலேஜ் அறுக்கும் போது உங்களுக்கு மாடுகள் வேஸ்ட் பண்ணாம, மாடுகளாகட்டும் ஆடுகளாகட்டும் நல்லா வேஸ்ட் பண்ணாம தீவனங்களை திங்கும் போது நல்ல பால் கறவை திறன், அதே மாதிரி ஆடுகளுக்கு நல்ல எடை எடை பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 6ல இருந்து 7 கிலோ பாருங்க. இப்ப நம்ம பால் வெடிக்குது இல்ல, இந்த பதத்தை இந்த பதத்துல நம்ம அறுக்கணும். மாட்டுல நார்மலா பால் பீசுறதை விட 2 லிட்டர் பால் சேர்த்து கிடைக்கும். ஆட்டுல ஒரு மாசத்துக்கு 5 முதல் 7 கிலோ வரைக்கும் வெயிட் எடுத்து கண்கூடா நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு நம்ம ஹார்வெஸ்டர் பண்றோம். இந்த மெஷின் பாத்தீங்கன்னா சைலேஜுக்கு நல்லா மட்டமா கட் பண்ணி 3/4 இன்ச்சுல இருந்து 1 இன்ச்சு சைஸுக்கு சைலேஜுக்கு நல்லா நறுக்கி 1/2 to 1/2 இன்ச்சுன்றது 3/4 இன்ச்சு சைஸுக்கு நல்ல சைலேஜ தூளா கட் பண்ணிடும். இந்த ஹார்வெஸ்டர் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மட்டமா இந்த ஹார்வெஸ்டர் டிப்பர்ல இதுல இருந்து டிப்பர்ல மாத்திரணும். மாத்தி கொட்டி நம்ம அடுத்த சைலேஜ் எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். இதுல கவனிக்க வேண்டிய முறை, ஒரு ஆள் மேல இருந்து மட்டை கட்டிக்கிட்டே வந்தோம்னா நிறைய அந்த டேங்க்ல நிறைய பிடிக்கும். அது மட்டும் இல்லாம தரமட்டத வரையிலும் நல்லா பிடிச்சி நீட்டா அறுக்கணும். அதுதான் மெயின் விஷயங்க. தர வரையிலும் அறுக்க அறுக்க நமக்கு நல்ல தீவனங்கள் கிடைக்கும். மண்ணு உள்ள போகாம நம்ம வந்து சைலேஜ அறுத்துக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம சைலேஜ் தயாரிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரை நல்லா சுத்தமான களத்துல கொண்டு போய் சைலேஜ நம்ம வந்து டிப்பர் மூலியமா கொண்டு போய் கொட்டிடுறோம். டிப்பர் மூலியமா கொட்டிட்டோம்னா இதை சைலேஜ் ஃபுல் பண்ணும்போது டிப்பர் மூலியமா ஒரு இடம் மண்ணு படக்கூடாது. சைலேஜ் தயாரிக்கும் போது டிப்பர் மூலியமா கொண்டு போய் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல சைலேஜ் தயாரிக்கிற மெஷின் அந்த இடம் பக்கமா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சைலேஜ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு அடுத்தது பார்க்கலாங்க. இப்படி கொண்டு போய் நம்ம கொட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதை வந்து ஜேசிபி மூலியமா சைலேஜ் தயாரிக்கிற மிஷினுக்கு அல்ற மாதிரி நல்லா கேப் இருக்கிற நல்ல பெரிய களமா கொட்டிக்கணும். இல்லைன்னா தார் படுதா மூலியமா கொட்டி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்ணு படக்கூடாது. மெயினா மண் இருந்துச்சுன்னா அந்த உணவுல நம்ம சைலேஜ்ல மாட்டுக்கோ ஆட்டுக்கோ உள்ள போகும்போது தேவையற்ற உபாதைகளை உருவாக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சைலேஜ் சுத்தமான களமா இருக்கணும். இல்லைன்னா படுதா போட்டு கிளீனா நம்ம வந்து டிப்பர் நல்லா விட்டு கொட்டி இது மாதிரி நல்லா ஃபுல் பண்ணிக்கிறோம். ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமே சைலேஜ் மேக்கிங் மெஷின்ல நம்ம ஜேசிபி மூலியமாவோ இல்ல பாத்தீங்கன்னா கன்வேயர் மூலியமாவோ ஃபுல் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஜேசிபி மூலியமா அள்ளி அந்த சைலேஜ் மேக்கிங் மெஷின்ல கொட்டிடுறாங்க. கொட்டின பின்னாடி பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக்ல கம்ப்ரஸ் பண்ணி அந்த ரோலை உருட்டி வெளியில் தள்ளிடும். ரோலை உருட்டி இந்த கன்வேயர் மூலியமா வெளியே தள்ளும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த கன்வேயர் கீழே வர கன்வேயர் மூலியமா உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகி கன்வேயர் பெல்ட்ல ரோல் டைட் பண்ண பின்னாடி ரோல் வந்து அந்த முன்னாடி மெஷினுக்கு வந்துடும். முன்னாடி மெஷினுக்கு வந்த பின்னாடி பேப்பர் போட்டு நல்லா டைட் பண்ணி ஏர் கேப் இல்லாம உங்களுக்கு டைட் பண்ணும்போது உங்களுக்கு சைலேஜ் 6 மாசம் முதல் 1 வருஷம் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கலாம். வச்சிருந்தா ஒன்னும் ஆகாதுங்க. இது எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 நாளைக்கு மேல 1 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மெஷின்ல கலெக்ட் ஆகி நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வெளியில உருட்டி விட்டுரும். அந்த கன்வேயர் மூலியமா வந்துடும். இந்த கன்வேயருக்கு வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா சைடு வியூல ஒரு ரோல் போட்டு ஃபுல்லா டைட் ஆகி ஒரு கயிறு போட்டு டைட்டா கட்டிடும். கயிறு மீன்ஸ் வந்து இது வந்து பேப்பர் ரோல், இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர் ரோல். இந்த ரோல்ல போட்டு எப்படி டைட் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபுல்லா கம்ப்ரஸ் பண்ணி டைட் பண்ணும்போது இதோட மொத்த எடை பாத்தீங்கன்னா 50ல இருந்து 55 60 கிலோ வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ணோம். ஈரப்பதத்தை பொறுத்து அதோட வெயிட் முன்ன பின்ன பிளஸ் ஆர் மைனஸ் வருங்க. இது மாதிரி டைட் பண்ணி அந்த ரோலை கட் பண்ணி விட்டு கீழே ரோல் வெளியே தள்ளி விட்டுரும். இதுல மெயினா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோல் பிரியாம இருக்கிறதுக்கு நம்ம எடுத்து ஒரு கட்டு போட்டு நீட்டா கட்டிக்கணும். அப்படி கட்டும் போது உங்களுக்கு ரோல் பிரியாம இருக்கும். ரொம்ப நாள் வச்சிருக்கலாம். ஈரப்பதம் இல்லாத இடத்துல எடுத்து அடுக்கி வைக்கணும். அதே மாதிரி இந்த மெஷின் பாத்தீங்கன்னா டாப் வியூல எப்படி ரோல் பண்ணுதுன்னு பாருங்க. கம்ப்ரஸர் பண்ணி வெளியில கொண்டாந்து கன்வேயர் மூலியமா தள்ளிடுச்சு. டாப் வியூல பாத்தீங்கன்னா கிளீனா இது மாதிரி டாப் ரோல் பண்ணி டாப் வியூல பாருங்க ஏற்கனவே மெஷின் ஓட்டி தள்ளி விட்டுருக்கு. அந்த மாதிரி ரோல் ஆயிடும். டாப் வியூல பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா எந்த அளவுக்கு டைட்டா போட்டு லாக் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் இருந்தாலும் அது உங்களுக்கு எப்பயுமே வேஸ்டேஜ் ஆகாதுங்க. இப்படி நம்ம சைலேஜ் பண்றதுனால
ஒரு 2 மாசத்துக்கு மேல எடுத்து போடும்போது அதோட வாசம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு பச்சை நிறம் வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ஆகி பழுப்பு நிறத்துல இருக்கும். கொஞ்சம் கூட ஃபங்கஸ் இருக்காது. மெயினா வந்து ஃபங்கஸ் வராது. இது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 50 கிலோ நமக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 தாயாடுகள் வச்சிருக்கவங்களுக்கு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரீன் ஃபீட் பற்றாக்குறை, அதாவது பசுந்தீவனங்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இது கூட நம்ம தீவனங்களை நம்ம தீவனம் நம்ம என்ன கொடுக்குறோம், அடர் தீவனம் எது கொடுக்குறோம்னு நினைக்கிறோமோ அதை கூட கலந்து ஆடுகளுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த ட்ரே ஃபுல்லா ஆடுகளுக்கு கொட்டிருந்தாங்க. நம்ம போய் பார்க்கும்போது இந்த ட்ரே ஃபுல்லா கொட்டிருந்தாங்க. கடிக்க முடியாத அதே மாதிரி அந்த காஞ்ச சருவு உள்ளதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த முத்துல தட்டு, அது மட்டும் இல்லாம அந்த பால் வெடிச்ச பதத்துல இருந்த பூட்டைகள் அனைத்தையுமே ஆடு ஃபுல்லா சாப்பிட்டுருச்சுங்க. நல்லா நீட்டா சாப்பிட்டுருதுங்க. சாப்பிடுறதுனால நல்ல உடல் எடையும் கூடுது. ஆடுகள் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. நீட்டா சுத்தமா சாப்பிட்டுருதுங்க. இப்படி சாப்பிடுறதுனால நமக்கு பசுந்தீவன பற்றாக்குறை எப்பயுமே வராதுங்க. காய்ச்சல் காலத்திலயும் நம்ம எடுத்து இந்த சைலேஜ் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பசுந்தீவன பற்றாக்குறை எந்த காலத்திலயுமே நமக்கு வராது. இது மாதிரி எடுத்து நம்ம சைலேஜ் யூஸ் பண்றதுனால விவசாயிகளோட பொருளாதாரம் மேன்மேலும் பெருகும். நாமளே சைலேஜ் யூஸ் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுட்டோம்னா நிறைய பேருக்கு நம்ம சேல் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 7 ரூபாயில இருந்து 6 ரூபாயில இருந்து 7 ரூபாய் வரைக்கும் சேல் பண்றாங்க. இது எல்லா இடத்துலயுமே கிடைக்குதுங்க. உங்களுக்கு சைலேஜ் தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கூப்பிடுங்க. நாம எந்த நேரம் வேணாலும் எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுல பெல் பட்டன் அமைக்கிங்க. அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.